சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னெல்லாம் கமெண்ட்ஸ் என்ன மாதிரி கழுவி ஊற்ற முடியுமோ எல்லாமே பண்ணுங்கள். பிரச்சனை ஒன்றும் இல்லை. என்னடி என்ன பிரச்சனை போகும்? இப்போ எங்களோட மேரேஜ் முடிஞ்சு இப்போ ஒரு 6-7 மந்த் ஆயிடுச்சு. லைஃப் ரொம்ப நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து இவ வந்து இந்த வீட்டை வந்து சுற்றி காமிக்கலான்ற ஒரு பிளானு. ஆக்சுவலாக இது வந்து வீடு வேறவங்க தான் ஓனரு. நம்ம வந்து புதுசாக வேறு இடத்துல வீடு கட்டிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் இங்கே என்ன பண்ணாலும் சரி கூத்த சொல்லிகிட்டே இருப்பாள். சரி அது போடாதீங்க, இது போடாதீங்க, இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்காது, எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க வச்சுட்டு என்னையே குத்த சொல்லுவாங்க. இது வீடா குப்பை தொட்டியா பாருங்க, நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சாலும் அது அப்படி தான் திருப்பி ஆகும். அந்த மாதிரி இருக்காங்க ஆளுங்க. என்ன பண்ணுறது? ஆமாம் என்ன பண்ணுறது? இங்கே வந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து ஸ்ரீ இது ஒரு வீடா இல்லை குப்பை தொட்டி? எனக்கு குப்பை தொட்டி மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஸ்ரீ. நிஜமா நான் அவ்வளோ க்ளீன் பண்ணேன் ரூமில். வேண்டாம், பர்சனல் கதையெல்லாம் சொல்ல வைக்காதீங்க எல்லார்ட்டையும். அப்புறம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவோம். சும்மா இந்த வீட்டில் இப்போ ஒரு 1 வீக் தான் நாங்கள் இருப்போம். ஸோ அதனால் சும்மா ஒரு சுற்றி பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் ஒன்றும் இல்லை இந்த வீடியோ. ஃபைட்டெல்லாம் வேணும்னா சொல்லுங்கள், சண்டே ஃபைட் நடக்கும் ஏதாச்சும், அதையும் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். அது வேறு எபிசோடாக நம்ம வைக்கலாம், சரிங்களா? இப்போ இதை வந்து இந்த வீடியோவுக்கு ஒரு கேப்ஷனு தமிழ் அதெல்லாம் ஒன்றுமே நம்ம போடலை. ஆஸ் யூஷுவலாக சும்மா இந்த ஒரு வீடியோ போடலாமே என்ற ஒரு இதில் நம்ம போட்டிருக்கோம், சரிங்களா? இப்படிதாங்க கொஞ்சம் நேரம் சும்மாவே இருக்க கூட நிற்க முடியல. இப்போ உங்களுக்கு இப்படி தெரியாது, கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு தெரியும். சரி, ஓகே. சரி, நீ ஏதோ ஹோம் டூரில் போட்டால் தெரிச்சு ஓடிடுவாங்க. புது வீட்டில் போய் போடலாம். மக்களே ஒன்றும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன். அடுத்து புது வீட்டில் போய் போடுறோம். புது வீட்டில் போய் அந்த வீடை என்ன போடுவோம்? ஏன் முக்குற? அந்த வீடை vlog போடுவோம். இந்த வீடு வேண்டாம். அப்போது முடிங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் சொல்லுங்கள். நான் தானே முடிப்பேன் வீடு, நான் முடிக்கிறேன். நீ ஹோம் டூர் சொல்லல, அது கொஞ்சம் காமிச்சு நல்லா இருக்கும். ஏதோ எனக்கு தெரியாது, உங்க மானம் தான் போகும். பரவாயில்லன்னா சொல்லுங்க. அது பரவாயில்ல, மானம் ஆல்ரெடி போயிருக்கு, இதுக்கு மேல போகிறக்கு ஒன்றும் இல்லை. வேணாம் எடுப்போம் இந்த வீடை காட்டுவோம்னு சொன்னது சரி வீடு. மக்கள் இதாக்கிட்டு இருக்காங்க. நீ சின்ன ஒரு என்ன மாதிரி vlog எடுக்கலாம்னு தெரியல. அதனால நீங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன மாதிரி vlog வேணும். ஆமாம், நம்ம இப்போ வந்து ஜஸ்ட்டு கொஞ்ச நாள் தான், ஒரு 4 மாதம் தான் இருக்கும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு. ஸோ அது வந்து இப்போ கொஞ்சம் நீங்களாம் இருக்கனால 4 மாதத்துலேயே ரீல்ஸ் போட்டதுலேயே நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. கொஞ்சம் பரவாயில்லாமல் சப்ஸ்கிரைப் வந்துச்சு. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணக்கு ரொம்ப நன்றி. எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னெல்லாம் கமெண்ட்ஸ் என்ன மாதிரி கழுவி ஊற்ற முடியுமோ எல்லாமே பண்ணுங்கள். ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு இதுவும் இல்லை. அப்போ சும்மா சரி, இப்போ வேர்க்குது, வீட்டுக்குள்ளே போகிறோம். முடிச்சிட்டியா? என்னதான் சொல்ல வர நீ? சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுட்டு என்ன சொல்ல? நான் சொல்லிட்டேன், நிறைய பேர் பூஜா நீ தான் என்ன யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஹேர் ஆயில் போடுறீங்க, என்ன தான் கேட்டு ரொம்ப தொல்லை பண்ணுறாங்கடா. அந்த மெசேஜில் போனால் தெரியுது. பூஜா அது தனியாக நான் மேக்கப் வீடியோ போடுறேன், ஸ்கின் கேர் வீடியோ, நைட் ஸ்கின் கேர் வீடியோ தனியாக போடுறேன், மார்னிங் ஸ்கின் கேர் வீடியோ தனியாக போடுறேன். ஓகே, அது போடு. என்ன தான் மெசேஜ் பண்ணி ரொம்ப வாங்குறாங்கப்பா. அது போல் இது நல்லா இருக்குமா? சிலவங்க ஏதோ ஒரு கம்பெனி எடுத்துகிட்டு எனக்கு அனுப்பிவிட்ரு, பூஜாக்கா இது யூஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு கேட்டால் நான் என்னடி பதில் சொல்ல? நீ கூப்பிட்டு ஏதாச்சும் சரி. மக்களே யாரும் பயப்படாதீங்க, அதுக்கு எல்லாமே அதுக்கு செப்பரேட்டாக அவங்க ப்ராட்காஸ்ட் சேனலில் ஏதாச்சும் போடுற மாதிரி பிளான் இருக்கும். அது கண்டிப்பாக வரும், சரிங்களா? இனி ஃப்யூச்சரில் ஒரு 2-3 எபிசோட்லேயே நம்ம அனௌன்ஸ் பண்ணிடுவோம், சரிங்களா?